வீரா சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கனியை காணும், கனியை கடத்தினது மாறன் தான் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு வீரா மாறனை திட்ட, மாறனுக்கு அப்போ தான் கனி காணும் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. சரி நானும் தேடுறேன் அப்படின்னு மாறன் கிளம்புறாரு. ஆனால் வீரா அதை தடுத்து ஏன் பிள்ளைய எனக்கு தேட தெரியும்னு சொல்ல, அவள் உனக்கு மட்டும் குழந்தை கிடையாது, அவள் நம்ம பொண்ணு, நம்ம ரெண்டு பேர் பிரச்சனையில் அவளை இழுத்து விடாத அப்படின்ட்டும், யாருன்னு தெரியாமல் இருக்கும்போதே அந்த குழந்தை மேலே நான் உயிரை வச்சுருந்தேன், அவன் ஏன் பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கனியை தேட கிளம்புறாரு. அப்போது வீரா நானும் வரேன் அப்படின்னு மாறன் கூட கிளம்ப, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் புள்ள முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூட வீரா போகிறாங்க. இப்போது மாறன் வீரா ரெண்டு பேரும் கனியை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போது வண்டியில் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போகிறத சூர்யா பார்த்துட்டு எலியும் பூனையுமா அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு திரியிறாங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது இங்கே வீரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அந்த இடத்துல மாறன் வீராவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. அது வீராவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது வீரா சரி வண்டியை நிறுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்குன்னு மாறன் ஒரு பக்கம் கேட்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வீட்டுக்கு வருவார், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, வீட்டில் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க வள்ளி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் கனி கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, கனி இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல ஒரு வண்டி வந்து நிற்கிது. அதுலேருந்து ஆதித்யா கனியை தூக்கிட்டு வராங்க. கனி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுச்சு, அதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ வள்ளி அம்மா கனியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கன்வர்சேஷன் நடக்குது அப்படின்றத மாறன் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதாவது அவர் கடையில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஆதித்யா, கனி உங்கள் பொண்ணா கலெக்ஷன் மேடம், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே தலையிடாதீங்க, அப்படி தலையிட்டால் வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீரா பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ மறுநாள் சித்துவை காணுன்னு சொல்லி, அதாவது ஆதித்யாவுடைய பையனை காணுன்னு அவங்க மனைவி வந்து ஆதித்யா கிட்டே சொல்ல, அவருடைய மனைவியை அடிச்சுட்டு சித்துவை தேடிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சித்துவை காணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மனைவியை அடிக்க போகிறாங்க. அப்போது மாறனோட என்ட்ரி, மாறன் தான் சித்துவை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. அதாவது சித்து எப்படி மாறன் கிட்டே போனார் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கூலில் ராங்க் கேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கம்மியான மார்க் எடுத்ததுனால வீட்டுக்கு போக பயப்பட்டு கனி கூட இங்கே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும் போது வள்ளியம்மா நான் கொண்டு போய் விடுறேன்னு சித்துவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் சித்து போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல மாறன் தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து ஆதித்யாவுடைய பையன் அப்படின்றது மாறனுக்கு தெரிய வந்து கொஞ்சம் வேணும்னு தான் லேட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் இவர் எப்படி வீரா கிட்ட வார்னிங் கொடுத்தாரோ அதே மாதிரி மாறன் ஆதித்யாவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இன்றைக்கு புள்ள வீட்டுக்கு திரும்ப வந்துடுச்சு, ஆனால் எப்போதும் இப்படி திரும்ப வரும்னு சொல்ல முடியாதுல்ல, கலெக்டர் வீட்டில் வெடி வச்சா இங்கே நான் ஆட்டோ பாமே வைப்பேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அங்கே அடிச்சா உனக்கு ஏன்டா எரியுது அப்படின்னு சொல்ல, எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போகிறாங்க. மாறன் கெட்ட பையன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டப்போட ஒரு கெத்தோடு வந்து போகிறாரு. பயங்கர கோவத்தோட ஆதித்யா ஒரு பக்கம் இருக்குது. ஆதித்யா அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த வார எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கெல்லாம் நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.